நடிகர் விக்ரம் அரிய வகை லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ எடுத்தது குறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தும் நிலையில் அந்த விவகாரம் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன பகிரலாம்? நடிகர் விக்ரம் நேற்று ஒரு குரங்கு குட்டியுடன் இருக்கக்கூடிய வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். விக்ரமின் முடியை பிடித்து இழுத்து விளையாடுவது போன்றவும் விக்ரம் அதனுடன் கொஞ்சி பங்குவது போன்றதும் அதில் பதிவாகியிருந்தது. இந்த வீடியோ சர்ச்சையாக இருந்தது. குறிப்பாக இந்த குரங்கானது லார்கிப்பன் எனப்படும் அரிய வகை குரங்கினம் என்றும் இந்தோனேசியாவை தாயமாக கொண்ட இந்த விலங்கு சர்வதேச அளவில் அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் பற்றியில் இருப்பதாகவும் அது தடை செய்யப்பட்ட விலங்கினங்கள் பற்றியில் இருப்பதனால இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அக்கறையில் உள்ள மூகா முத்து அவர்களின் வீட்டில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்குது. பாரதி அவனி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். நடிகர் விக்ரமின் மகள் மூகா முத்துவின் பேரனை திருமணம் செய்து கொண்டிருந்த நிலையில அவரது மகளும், அதாவது விக்ரமின் மகளும் மூகா முத்துவின் பேரனும் இந்த வன விலங்குகள் அரிய வகை பறவைகளை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் என்றும் அவர்கள் இந்த விலங்கினை பர்வீஸ் 2.0 என்று மத்திய சுற்றுச்சூழல் இணையதளம் மூலம் விற்பதற்கு அனுமதி பெற்று விற்பனை செய்ய வந்திருப்பதாகவும் அதனை விற்பனைக்கு எடுத்து வந்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வீட்டிற்கு எடுத்து வந்ததாகவும் வார இறுதி நாட்கள ஞாயிற்றுக்கிழமைகளை தனது மகளை அவர் பார்ப்பது வழக்கம் என்றும் அவ்வாறு அவர் வரும்போதுதான் இந்த அரியவகை குரங்கை பார்த்து லார்கிப்பானுடன் ஒரு வீடியோ எடுத்து அதனை பதிவு செய்ததாகவும் உரிய ஆவணங்களுடன் விற்பனை செய்ய வந்ததாகவும் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகள் விற்பனை செய்ய வந்த நபர் உரிய ஆவணங்களை வைத்து விற்க வந்தார் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் விக்ரமின் மகள், மேலாளர் மற்றும் அவரது கணவரிடம் விசாரணை நடத்தியதாகவும் அவர் குறித்து விசாரணைகளை முடித்து அவர்கள் இந்த பர்வீஸ் அந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டது குறித்தான ஆவணங்கள் போன்றவற்றெல்லாம் வாங்கி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு அரிய வகை பறவையினங்கள்லாம் அவரது வீட்டில் வளர்த்து வருவதாகவும் அவை அனைத்துமே இந்த இணையதளங்கள்ல பதிவு செய்யப்பட்டவையா என்ற கோணத்துல விசாரணையை நடத்தி வருவதாகவும் வனத்துறை அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் இணையதளத்துல பர்வீஸ் 2.0 என்ற இணையதளத்துல இந்த குரங்கை விற்பதற்கு அனுமதி பெற்று விற்பனை செய்ய வந்த நபர் தான் அதை எடுத்து வந்ததாகவும், ஆனால் தங்களுக்கு அதன் பிறகு அதன் உடன்பாடு ஏற்படாததுனால அதை திருப்பி எடுத்து சென்று விட்டதாகவும் விக்ரமின் மகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மேலாளர்கள்லாம் தகவல் தெரிவித்ததுனால வனத்துறை அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இந்த விற்பனை செய்த நபர் குறித்தான விசாரணையை தற்போது தொடங்கியிருப்பதாகவும் வனத்துறை அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.